ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அவர்கள் பறித்து கொண்டாலோ என் தலை உயர்த்துபவரும் நீதானையா. எத்தனை சொல்றீங்க? என்னுடைய உழைப்பை அவர்கள் பறித்து கொண்டாலோ என் தலை உயர்த்துபவரும். ரெண்டு கரத்தையும் உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க. ஆமென். நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். உம்மை விட்டா யாரும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை. இப்ப கைய உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை ஒன்று பண்ணும் தேவன் நீரிருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறே. அறிக்கை செய்து, உள்ள இடங்களில். ஆமென். நன்மையும் கிருபையும் போதும் எனக்கு. ஆமென். நீங்க போதும் எனக்கு, நீங்க. இப்ப எப்படி? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். சொல்லுங்க, நீங்க தான் ஏதாவது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே. கேளுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எத்தனை பேர் எங்க வாழ்க்கையில ஏசப்பா உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து, நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் உம்
இரட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உமது முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா, உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி. எத்தனை பேர் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீர்கள்? அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே. ஆமென், ஆமென். இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ரெண்டு கரத்தையும் வைத்து சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்க தான் ஆராதிக்கணும். என்ன சத்தமா? கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் தனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. சொல்லுங்க, கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிக்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கோலை துளிர்க்க செய்யும், ஆமென், அழைத்தவர் தலைகுனிய. அதனால கரத்தை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. அவர் மட்டும் நமக்கு போதுமானவரா இருந்தா, வேதம் சொல்லுகிறது, எல்லாமே கூட கொடுப்பாராம். ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஸ்தோத்திரம். அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கும்போது குறைவு நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. வசனம் அழகா சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போயிடும். ஆமென். அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரே நீங்க போதும்பா. இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே எனக்கு வேணாம், இயேசு மட்டும் எனக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உள்ளத்தின் ஆழத்துல உண்மையா சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். அப்படியே கையை உயர்த்தி